வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிக மிக ஒரு முக்கியமான சிந்தனை. குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டம் மிக மிக ஒரு அவசரமான ஒரு காலகட்டமா இருக்கு. இதுல இதுவரைக்கும் இந்த உலகத்துல நடக்காத அளவிற்கு விபத்துகள், பிரச்சனைகள் மனிதன் சந்தித்து கொண்டிருக்கிறான். யாருடைய உயிர் எப்ப எப்படி போகும்னே தெரியாத அளவிற்கு ஒரு சூழல். ஒரு பக்கம் மருத்துவத்தின் மூலமாக உடல் நலம் கெட்டு உயிர் பிரிவது, இன்னொரு பக்கம் விபத்துக்கள் போல இந்த உயிர் பிரிவது, இயற்கை சீற்றங்களால உயிர் இழப்பு, நுண்கிருமிகள் போன்றவற்றினால் ஏற்படுற உயிர் இழப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றதுன்னே உலகமே தெரியாம ஒரு ஸ்தம்பித்து கொண்டு இருக்குது. சரிதானுங்களா? எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி எதை பண்ணா இது சரியாகும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஒரு குழந்தைகள் வெளியே போறதாகட்டும், குழந்தையோட வாழ்க்கையாகட்டும், ஒரு திருமணமானவங்களோட வாழ்க்கையாகட்டும், ஒரு பெரியவங்களோட வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். வேர்ல்டு லெவல்ல நான் சொல்றேன். அப்ப இது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு, ஒரு காப்பு அந்த இறை ஆற்றல்ல இருந்து பெறுவதற்கான ஒரு முயற்சி தான் மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த ஒரு பெரிய அருள் காப்பு. இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைத்து கொள்ள வேண்டாம். இது இறை ஆற்றல் முழுமையாக நம்மை வழிநடத்துவதற்கான ஒரு மந்திரம். இந்த இறையாற்றலோட தொடர்பு கொண்டு அந்த இறையாற்றலை அழைத்து, சரிதானுங்களா, அது நமக்கு எப்பவுமே உறுதுணையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நம்மை வழி நடத்துவதாக இருக்கணும். என்னுடைய எண்ணத்தை அது வழி நடத்தணும், என்னுடைய சொல்லை அது வழி நடத்தணும், என்னுடைய செயலை அது வழி நடத்தணும். அப்ப இறை ஆற்றலோடு நான் இணைந்து இருக்கணும், அது எப்போதும் என்னோடு இணைந்து இருக்கணும், எனக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு மிக மிக ஒரு உயரிய ஒரு சக்தி மிக்க ஒரு மந்திரம் இது. அப்போ இதுல நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வரலாம் அப்படின்னா, சார் இதை சொன்னா அது அப்படி வந்துருமா அப்படி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இருக்கா இல்லையா? சரிங்களா? நம்மளையே பல பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். தப்பு கிடையாது. நீங்க இந்த வார்த்தையை சொன்னா உடனே வந்துருமா அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்குங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் நண்பர்களே. இப்போ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்குங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டீங்களா? சரி, இப்போ இந்த இறை ஆற்றலை நீங்க இப்போ ஃபீல் பண்ண போறீங்க. சரிதானா? இப்போ
இப்ப 2 கைகளையும் முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா நீட்டுற மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் முன்னாடி நீட்டி கீழே எதுலையும் மேல எதுலையும் டச் பண்ணாம கையை நீட்டி வச்சுக்கோங்க. 2 கையை ஏந்தின மாதிரி நீட்டி வச்சிருக்கோம். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கு. இப்போ உங்க 2 கைகளையும் மேல கீழே அசைங்க. மேல கீழே அசைக்கிறோம். இப்போ உங்க கையில ஒரு வெயிட் ஃபீல் ஆகும் பாருங்க. லைட்டா உங்க கை வெயிட்டா இருக்கும். மேல போறப்ப கீழே வர்றப்ப இருக்கா? ஃபீல் ஆகுதா? 2 கை ஒரே மாதிரி இருக்கா? ஓகே, 2 கை ஒரே மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாருக்குமே. வெரி குட். சரி, இப்போ கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கணும். இப்போ உங்க வலது கையை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். வலது கையை மட்டும் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப நான் சில சங்கல்பங்கள் சொல்றேன். உங்க வலது கையில என்ன மாற்றம் வருதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகே, கண்ணை மூடிக்கோங்க. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அருவி போல அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது உங்களோட வலது கையில. அப்படியே உங்க வலது கையில அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. நீல நிறமான பிரபஞ்ச சக்தி, அருட்பேராற்றல் ஒரு அருவி போல நமது வலது கையினுடைய உள்ளங்கைகளிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே ஃபீல் பண்ணுங்க. மேலிருந்து ஒரு அருவி அப்படியே கொட்டுது. ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு அருவி. அருட்பேராற்றல் என்கின்ற நமது வலது கையினுடைய உள்ளங்கைகளிலே பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா அதை ஃபீல் பண்ணுங்க. ஓகே, போதும். ஒரு நிமிஷம் பண்ணிருக்கீங்க. 3 முறை நம்ம சங்கல்பம் சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணுங்க, சும்மா சிம்பிள். இப்போ உங்களோட வலது கையை மட்டும் மேல கீழே அசைச்சு பாருங்க. வலது கையை மட்டும் மேல கீழே அசைச்சு பாருங்க. சரி, இப்ப இடது கையை மேல கீழே அசைச்சு பாருங்க. 2 கைக்கு டிஃபரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? 2 கையும் இப்ப சேர்த்து அசைச்சு பாருங்க. இடது கை எப்பொழுதும் இருந்தது போலவே இருக்கும். வலது கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டை கொடுத்து நீங்க தூக்குனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகாதுன்னு சொல்லவே முடியாது. சரி, எப்படி அந்த மேக்னெட் பவரை நீங்க கையில எல்லாரும் ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த பவர் உங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகும். எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். இப்ப என்ன பண்ணீங்க? நீங்க ஒன்னும் பண்ணல. அந்த அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக பிரபஞ்ச இறை சக்திய அது அப்படியே பாய்ந்து உங்க கைகள்ல நிரம்புற மாதிரி நினைத்தீங்க. இன்னொரு படி மேல போய் சொன்னா பாவித்தீர்கள். உங்க எண்ணத்தினுடைய ஆற்றல் அந்த இறை ஆற்றலையே ஈர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி இருக்கு. ஏன்னா நம்ம எண்ணம்ங்கிறது மிகப்பெரிய காந்த ஆற்றல். அது இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன்லயே தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம மனம் சாதாரண விஷயம் அல்ல. இறை ஆற்றலையே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனதிற்கு சக்தி இருக்கு. இதை நீங்க நம்பணும். அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா அது பண்ணுனேன். சரியாங்களா? இப்ப இந்த உணர்வோட நம்ம என்ன பண்ணணும்? அந்த அருட்பேராற்றல் அப்படியே மேலிருந்து ஒரு அருவி போல இறங்கி அது அப்படியே இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களை சுத்தி 3 ரவுண்ட் அடிச்சிடணும். அந்த எனர்ஜி அப்படியே டோட்டலா சரிதாங்க உங்களை சுற்றி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த சக்தி உங்களுக்கு உரு துணையாக அப்படின்னா அந்த சக்தி அப்படியே உங்களுக்குள்ள பாய்ந்து உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல் உயிர் துகள் எல்லாத்துலயும் நிரம்பி உங்களுக்கு உற்ற துணையாக உரு துணையாக இணைந்து நிக்குது. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பாக டோட்டல் ப்ரொடெக்ஷனா நிக்குது. அதுவே உங்களை வழி நடத்துவதாகவும் இருக்கிறது. சரிங்களா?
இந்த அளவுக்கு நீங்க உணர்ந்து ஒரே ஒரு முறை ஒரு நாளைக்கு அருள் காப்பு போட்டா போதும். சரிதானுங்களா? உணர்ந்து செய்யணும். ஆனா உணர்ந்து ஒரு முறை அருள் காப்பு போட்டீங்கன்னா போதும். அது அவ்வளவு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனா உங்களை சுத்தி உங்களை பாதுகாத்துட்டே இருக்கும். அந்த தெய்வீக சக்திக்குள்ள எந்த கெட்ட சக்தியும் உள்ள வராது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் போன வகுப்புல சொன்னேன்னு தெரியல, அந்த செய்வினை சூன்யம் வைக்கிறது இதெல்லாம் இருக்குதான்னா இருக்குது. பட் அருள் காப்பை நீங்க போடுறக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, நம்பிக்கை இருக்கணும். அதாவது நம்பிக்கைனா சாதாரண மூட நம்பிக்கையை நான் சொல்லல, உண்மையில அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நெருப்பு தொட்டா சுடும். சரிதாங்களா? இதை நம்ம நம்புறங்காட்டி தான் அது தொடறது இல்லை. இது உண்மை, இது சத்தியம். புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த நீங்க செய்யற அந்த அருள் காப்பு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு தீவிர நம்பிக்கை இருக்கோ, உண்மையான நம்பிக்கையா இருக்கோ, அதே அளவு நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து அதைய செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நீங்க அபரிவிதமா பார்க்கலாம். அபரிவிதமா பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இப்ப என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டோம். நீங்க கூப்பிட்டா இறையாற்றல் வருமா அப்படின்னா சத்தியமா வரும். அது காத்துட்டு இருக்கு. சரிங்களா? அது எப்படா நம்மளை கூப்பிடுவான், நமக்கு எப்படா வந்து உதவலான்னு அது என்ன பண்ணிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்கு. நாம தான் அந்த இறைவனை நினைக்காம, இறை சக்தியை நினைக்காம, இந்த பொருளுக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் இதுக்கும் ஓடி ஆடி ஓடி ஆடி அந்த இறைவனையே விட்டுட்டோம் இன்னைக்கு சமுதாயத்துல. புரியுதா இல்லைங்களா? எந்த நோக்கத்துக்கு வந்தோம்னே தெரியாம வாழ்ந்து செத்துடுறோம். அதுதான் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பத்திற்கு காரணம் இதுதான். சரிதானுங்களா? அப்ப அந்த இறை ஆற்றல் அதனோட குழந்தைங்க நம்ம. இப்ப நம்ம குழந்தைங்க நம்ம அழைக்குதுன்னா பெற்றோர் எவ்வளவு சந்தோஷமா அங்க போய் அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்றாங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? அப்ப அது மாதிரி அந்த இறையாற்றல் நமக்கு உதவி செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு படத்துல கூட, இந்த வாரிசுன்னு நினைக்கிறேன், அந்த படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுல விஜயோட அண்ணன் அடி வாங்கிட்டு இருப்பார். விஜயும் இன்னொரு அண்ணனும் பார்த்துட்டு இருப்பாங்க. சரிதானா? விஜய் பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா கூப்பிட்டா தான் போய் சண்டைக்கு வரணும்னு ஒரு முடிவு எடுத்திருப்பார். அந்த மாதிரி இறை ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பாதுகாத்துட்டே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படா நம்மளை கூப்பிடுவான், ஏன்னா நம்ம மனமே அதுக்கு தடையா இருக்கு. நீங்க வேறொரு விஷயத்த நினைக்க நினைக்க இறையாற்றல் உங்களுக்குள்ள வரமானேங்குதுன்னு சொல்றாரு அந்த சித்தர் ஒரு பாடல்ல. நீங்க எப்பவுமே வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப இறையாற்றல் உள்ளதா வருது. புரியுதுங்களா? அது செயல்பட முடியல. ஏன்னா நம்முடைய எண்ண ஓட்டங்கள் அதைய தள்ளுற மாதிரி இருக்கு. இப்ப நீங்களா கம்முன்னு இருந்தாலே இறையாற்றல் வேலை செய்யும். அதனாலதான் சும்மா இரு சும்மா இருன்னு சொல்றது. என்னன்னா, தியானத்தினோட உச்சநிலை சும்மா இருக்கிறதுன்னா, நீங்க சும்மா இருக்கன்னா சும்மா இருக்கிறது இல்ல, உங்க மனம் சும்மா இருந்ததுன்னா நமக்குள்ள உடலுக்குள்ள மனதுக்குள்ள வாழ்க்கைக்குள்ள பிரபஞ்ச இறை சக்தி அது செயல்படுத்திடும். உங்க வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் அது செஞ்சிடும். நாம சும்மா இருந்தா சரி. இதற்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் அதை அழைப்பது. இறைவனை, அந்த தெய்வத்தை, அந்த தெய்வ சக்தியை நீங்க என்ன பண்றீங்க, விரும்பி அழைக்கிறீங்க. நிறைய மகான்கள் பாடி புலம்பியிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ தான் என்னை வந்து காப்பாத்தணும், காத்து அருளணும் எல்லாம். அது போலதான். அப்ப இறையாற்றல் நம்மளோட அம்மா அப்பா மாதிரி. அது எப்படா நம்மளை வந்து கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணும். மிக அதிகப்படியான ஆற்றலோட அது உதவுறதை நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப இந்த அருள் காப்பு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருட்பேராற்றல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆற்றல் அல்ல. இந்த பிரபஞ்சத்தையே ஒரு தூசு போல சுழற்றி கொண்டிருக்கிற ஒரு எல்லையற்ற ஒரு ஆற்றல் தான் அருட்பேராற்றல். அந்த எல்லையற்ற ஆற்றலை நீங்க கூப்பிடுறீங்க அருட்பேராற்றல். சரிதாங்களா? அந்த அருள் காப்பு அது அந்த சக்தியை கூப்பிட்டு அது இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நமக்கு உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த ஆற்றல் உங்களை சுத்தி டோட்டல் ப்ரொடெக்ஷன் ஆயிரும். இது நமக்கு மட்டும்தான் நிகழுமா அப்படின்னா இல்ல.
இது உங்க மனதை கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால எப்படி வாழ்த்து நீங்க யாரை வேணா வாழ்த்தலாம். இப்போ போன்ல இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உள்ள 232 பேர் இருக்கீங்க. யூடியூப்ல ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்க, ஒரு 300 பேர் 350 பேர் வச்சுக்கோங்க. இந்த 350 பேருக்கு நான் பேசுறது எப்படி கேக்குது? நீங்க உலகத்துல பல்வேறு இடங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி 350 பேருக்கும் கேக்குது? நாம ஒரு அலை இயக்கத்துல தொடர்பு பெற்று இருக்கிறோம். இங்க நான் சொல்றது அங்க உங்களுக்கு கேக்குது. சரிங்களா? இது மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி. இதற்கு முன்னாடியே இறைவன் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டான். இந்த அலை இயக்கம் பிரபஞ்சம் முழுக்க ஒரு கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு அலை இயக்கத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அலை இயக்கத்து கூட தான் நாம எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். உங்க மனசு, என்னோட மனசு, எல்லார் மனசும் அதுல இணைஞ்சிருக்கு. அப்ப என் மனசுல ஒரு விஷயத்த நான் நினைச்சேன்னா அது பிரபஞ்சத்துல எங்க வேணா போகும். இப்ப நான் பேசுறது உலகம் முழுக்க எங்க வேணா போறது மாதிரி உங்க மனசுல நினைக்கிறது பிரபஞ்சத்துல எங்க வேணா போகும். அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க அருள் காப்பு போடுங்க, குழந்தைகளுக்கு அருள் காப்பு போடுங்க, வெளியில போறப்ப அருள் காப்பு போடுங்க. இன்னும் தொலை தூரத்துல யாராவது இருக்காங்களா, அவங்களுக்கு அருள் காப்பு தேவையா, கண்ணை மூடி அமர்ந்து அருள் காப்பு போடுங்க. சரிதானுங்களா? ஃபேமிலியோட வெளியே போறீங்களா, உங்க காருக்கே அருள் காப்பு போடுங்க. பஸ்ல போறீங்களா, பஸ்ஸுக்கே அருள் காப்பு. மனசு தானே, அதுதான் பிரபஞ்சம் வரைக்கும் விரியுமே. அன்னை லோகாம்பாள் அவங்க பஸ்ல போறப்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டை வந்து அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. நான் இப்படி கதை பேசினா நிறைய பேசணும் அருள் காப்புக்கு. சரிதானுங்களா? அது அந்த அளவுக்கு வண்டியை நிறுத்துங்க, ஒரு ஒரு 2 செகண்ட் வண்டி மூவ் ஆயிருந்ததுன்னா மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதை அம்மா அவங்க வண்டியில முன்னாடி உட்காந்து வண்டி நிறுத்துங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லி அந்த டிரைவர் நிறுத்தி ஒரு 2 செகண்ட்ல குறுக்கால ஒரு பெரிய லாரி போய் மரத்துல இடிச்சு மோதி ஒரு ஆக்சிடென்ட். கொஞ்சம் முன்னாடி போயிருந்ததுன்னா மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த டிரைவர் பதிவு பண்ணதா ஒரு சம்பவம் சொல்றான். அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம உயிரை காப்பாத்துறதுல. அந்த அருள் காப்பை போட்டுருங்க. ட்ரெயின்ல போறீங்களா, ட்ரெயினுக்கே அருள் காப்பு போடலாம். ஃபிளைட்ல போறீங்களா, ஃபிளைட்டுக்கே அருள் காப்பு போடலாம். உங்க குழந்தை வெளியே போதா, குழந்தைக்கு அருள் காப்பு போட்டு விடுங்க. அது வர்ற வரைக்கும் அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் அவங்க கூடயே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நாம தனி மனிதன் எங்க போறப்பவுமே பயமா இருக்கு. யாராச்சும் லிஃப்ட் கொடுக்கற கூட பயமா இருக்கு. வண்டியில போறப்ப நகை ஏதாவது திருடிட்டு போயிடுவாங்க, பயமா இருக்கு. அப்ப நமக்கு எதுக்கு காப்பா இருக்குதுன்னு பாருங்க. பாத்ரூம்குள்ள போய் வழுக்கி விட்டு உயிர் போனவங்கள நம்ம பாக்குறோம், கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்ப எங்க என்ன நடக்கும்னு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. அப்ப அந்த இறை ஆற்றல் நமக்கு காப்பா பயன்படுத்திக்கிறதா இருக்கிறதுலே அறிவில மிக உயர்ந்த ஒரு செயல். சரிதானுங்களா? அப்போ அதாவது நீங்க நல்லதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இறை ஆற்றலே தானா பாதுகாப்பா அமையும். அது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க அருள் காப்பு சொல்றது அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கா இருந்தாலும் ஒரு சிலர் அருள் காப்பு சொல்லல. சரிதானா? ஆனா நீங்க நல்லதை மட்டுமே செஞ்சுட்டே இருக்கீங்க, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் மட்டுமே செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அப்ப இயற்கை கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருவீங்க. அருள் ஆற்றல் உங்களுக்கு தானா காப்பா வந்துடும், நீங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு உயரல. நாம இன்னும் ஒரு சாதாரண மனித நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்ந்து இன்னும் பல எண்ணங்கள், சொல், செயல நம்ம நிறைய தவறுகள் செய்து தன்னையோ பிறரையோ துன்பப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த சூழல்ல நமக்கு இந்த அருள் காப்பு அப்படிங்கிறது நாம் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கத்தை அடைவதற்கு, இந்த உடலில் இருந்து உயிர் பிரியாமல் காப்பதற்கு, இன்னும் நோய்வாய்ப்பட்ட நிலையில வாழ்த்து எப்படி வேலை செய்யுமோ அப்படி இந்த அருள் காப்பு வேலை செய்யும். நோய்வாய்ப்பட்ட யாராவது இருக்காங்கன்னா போய் அவங்கள பார்த்து நல்ல ஒரு அருள் காப்பு ஒரு 3 முறை 5 முறை நல்லா கொடுத்துட்டு நல்லா வாழ்த்திட்டு வாங்க. இம்மீடியட்டா சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா உங்க மன ஆற்றலுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. இந்த ஹீலிங் எல்லாம் போனீங்கன்னா நான் இப்ப பேசுற அருள் ஆற்றல், அருள் காப்பு, பிரபஞ்ச சக்தி, வாழ்த்து, இதனோட சக்தி எல்லாம் உங்களுக்கு புரியும். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு உலகம் முழுக்க நீங்க என்ன பண்ணலாம், எனர்ஜியை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதுல பவர் இருக்கு. ஆனா நாம் அதை யூஸ் பண்றதுல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப அருள் காப்பு அப்படிங்கிறது
இறை ஆற்றலை நமக்கும் நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நாம பயன்படுத்த வேண்டியது. அப்ப காலையில் எழுந்த உடனே நம்ம எதை சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அருள் காப்பு தான் சொல்லணும். முதல்ல அந்த வாழ்க வையகம்னு சொல்றத சொல்லியிருக்கிறோம். நீங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி வேணா சொல்லலாம். சரிங்களா? எடுத்த உடனேயும் அருள் காப்பு போடுறது மிக மிக சிறப்பு. எழுந்த உடனே அருள் காப்பு, அந்த இறையாற்றலை அழைத்து நமக்கு ஒரு காப்பு போட்டுட்டு, விருப்பப்பட்டா நம்ம குடும்பம், சரிங்களா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், உங்க அருள் காப்பை எவ்வளவு பெருசு வேணா நீங்க விரிக்கலாம். அது உங்களோட மன விரிவை பொறுத்தது. சரி, ஒரு 3 முறை அருள் காப்பு போட்டு அதுக்கப்புறம் உங்களோட பணிகளை நீங்க தொடங்கி பாருங்க. நாளையில இருந்து இதை ப்ராப்பரா பண்ணுங்க. ஒவ்வொரு வேலை தொடங்குறப்பவும் ஒரு முறை அருள் காப்பு போட்டா தவறு கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த வாழ்த்து ஒரு நூலை கட்டி இழுத்தா அத்து போடுவீங்க. இதே ஒரு 1000 நூலை கட்டுனா அது யானையா நினைச்சாலும் அக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த அருள் காப்பு நீங்க ஒரு முறை போட்டீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு காப்பா அமையும். இன்னொரு முறை போட்டீங்கன்னா செகண்ட் காப்பு, இன்னொரு முறை தேர்டு காப்பு. இப்படி நீங்க அருள் காப்பு போட 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 உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கான அந்த சக்தி ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு, ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப இந்த சக்தி பெற்ற நிலையில நீங்க யாராவதுக்கு அருள் காப்பு போட்டீங்கன்னா உங்க சக்தி அப்படியே அபரிமிதமா அவங்களுக்கு போய் பயன்படும். நீங்க கொடுத்த சக்திக்கு இணையான சக்தி உங்களுக்கு உள்ள வந்து நிரம்பும். இதுவும் பின்காலத்துல நீங்க அந்த தீட்சை கொடுக்கறதுல, ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்கறத பத்தி எல்லாம் நம்ம பேசுறப்ப இதெல்லாம் பேசணும். சரிங்களா? அப்ப அருள் காப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை சுற்றி, நான் அடிக்கடி சொல்றது, முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய ராட்சச பலூன். அதை அப்படியே இமேஜின் பண்ணுங்களேன். பெரிய ராட்சச பலூன், பெருசு. அதனோட நடுவுல நீங்க மையத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. அதை அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. மிகப்பெரிய ராட்சச பலூன், உள்ள ஃபுல்லா காற்று நிரம்பி இருக்கு. அதனோட மையத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றிலும் பாருங்க, இந்த காற்று இருக்கா? ரைட். இப்ப அந்த காற்று இருக்கிற இடம் முழுக்க இந்த அருட்பேராற்றல் என்கின்ற அந்த தெய்வீக இறை சக்தி நிரம்பி இருக்கிறதா பாருங்க. ஆக்சுவலா அது இல்லாத இடமே இல்லை. சரிங்களா? அது எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிற பரம்பொருள். அது உங்களை சுற்றி அப்படியே திணிவா நிரம்பி இருக்கிறது அப்படியே உணர்ந்து பாருங்க. இது ஒரு டெக்னிக். நீங்க அருள் காப்பு போடுறப்ப, உங்களுக்கு அருள் காப்பு போடுறப்ப ஒரு பெரிய பலூனுக்கு நடுவில் நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு துளி கூட, பலூன்னா எப்படி, ஒரு துளி கூட ஓட்டை இருக்காது. ஓட்டை இருந்தா இப்ப காத்து போயிடும். அந்த மாதிரி அந்த டிவைன் ப்ரொடக்ஷன் உங்களை சுற்றி அபரிமிதமா ஸ்ட்ராங்கா நிரம்பி இருக்கிறத நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். சரிதானுங்களா? அப்ப நீங்க இது எந்த அளவுக்கு ஆழமாக அழுத்தமாக சொல்லிட்டே வர்றீங்களோ அது அந்த அளவுக்கு சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கும் அதுக்கு. அதே போல இரவு தூங்குறப்ப நிச்சயமா நீங்க அருள் காப்பு போட்டு தூங்கணும். இது உங்களுக்கு, உங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. அருள் காப்பு ஸ்டிக்கர் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மன்றங்கள் போனா கிடைக்கும், வாங்கிக்கோங்க. ஆன்லைன் ஸ்டோர்லயும் விற்கிறாங்க, வாங்கிக்கோங்க. இல்ல நீங்களே அருள் காப்புன்னு போட்டு டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா ஸ்டிக்கர்லயோ பேப்பர்லயோ எடுத்து எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. சமையல் செய்யற இடத்துல, குளிக்கிற இடத்துல, சரி, ஒரு வண்டி வாகனம் டிராவல் பண்ற இடத்துல, ஒரு வீட்டுல இருந்து வெளியே போற இடத்துல, எல்லா இடத்துலயும் அதை ஒட்டி வைங்க. பாக்குறப்பவெல்லாம் நமக்கு நாமே அந்த அருள் காப்பு வந்து விழுந்துட்டே இருக்கணும். அது நீங்க சொல்ல சொல்லதான் அதுக்கு என்ன ஆகும்? ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த டிவைன் ப்ரொடக்ஷன் உங்களை சுத்தி ஸ்ட்ராங்கா ஆயிருச்சுன்னா, வேற யாராவது உங்களை பத்தி ஏதாவது தப்பா நினைச்சாலோ, சரிங்களா, தவறாக சொன்னாலோ, தவறான செயல்கள் ஈடுபட்டாலோ அது உங்களை தாக்காமை இறை சக்தி பார்த்து கொள்ளும். ஆமா, செய்வனை உங்களுக்கு யாராவது வச்சாங்கன்னா அந்த செய்வினை சக்தி வந்து இந்த அருள் காப்புல பட்டு மோதி திரும்பி யாரு வச்சாரோ அவருக்கே போய் நின்று அப்படியே போயிடும். அது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ப்ரொடெக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிதானுங்களா? அப்போ இந்த அருள் காப்பை காலையில போடுங்க, வெளியில போறப்ப போடுங்க, வண்டி வாகனங்களை போறப்ப போடுங்க, ஃப்ரீயா இருக்கிறப்ப அருள் காப்பு சொல்லிட்டு இருங்க. இன்னும் இரவு தூங்கும் போது நிச்சயமா அந்த அருள் காப்பை பயன்படுத்துங்க.
இப்ப ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பயன்படுத்துற டெக்னிக் என்னன்னா, ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா அந்த பொருளை நினைச்சு ஒரு அருள்காப்பு போட்டுருவேன். வித்தின் 10 minutes ஆர் 15 minutes அந்த பொருள் எனக்கு வந்துடும். இது மாதிரி எனக்கு 1 2 இல்ல, ஒரு 50 60 உதாரணம் இருக்கும். ஒரு பொருள் காணோம்னா அருள்காப்பு போட்டோம்னா வித்தின் 10 minutes அந்த பொருள் என் கைக்கு வரும். எப்படியோ ஒண்ணு வந்துடும். ஒன்னா நான் தேடியாவது எடுப்பேன், இல்லாட்டி அது யாரோ ஒருத்தர் எடுத்து எங்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. இது பல முறை நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அதனால நீங்க இதெல்லாம் பயன்படுத்தணும். நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உடல்ல நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, குடும்ப உறவுகள்ல சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு, பொருளாதார சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, சரிங்களா, நீங்க இது எல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இரையாற்றல உங்களுக்கு காப்பா கொடுக்குறீங்க, அது தீர்க்குமா தீர்க்காதா? நிச்சயமா தீர்க்கும். சரிங்களா? அதற்கு எந்த இடத்துல என்ன செயல் செய்யணுங்கிறதையும் நீங்க உதாரணத்துல செய்துக்கணும். அதையும் செய்துக்கணும். செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய செயலை ப்ராப்பரா செஞ்சுட்டு நாம் இதை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மை சுற்றி ஒரு மிகப்பெரிய இறை ஆற்றல் எப்பவுமே இருக்கிறது உங்களால உணர முடியும். சரிங்களா? அது நமக்கு வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பாக இருந்து நம்மை வழி நடத்துவதாகவும் அது அமைந்து கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு என்ன நான் சொல்லுவேன்னா, இதுல ஒரே ஒரு நுட்பம். இப்ப நீங்க அருள்கா போறப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, எனக்கு முன்னாடி வேதாத்திரி மகரிஷி அவங்க எந்திரிச்சு நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்குவேன் எப்பவுமே. ஏன்னா மன்றங்கள்ல அருள்காப்பு போட சொல்லி வருவாங்க மக்கள். சீனியர் பேராசிரியர்கள், பழைய பொறுப்பாசிரியர் பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எப்படி அந்த மந்திரம் எந்திரம் எழுதி கொடுக்குறாங்க, உப்பு மந்திரிச்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மன்றத்துக்கு நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் அருள்காப்பு போட்டு விடுங்கன்னு. அப்ப நீங்க நல்லா இந்த டிவைன் எனர்ஜி கையில வாங்கிட்டு அவங்களை உட்கார வச்சு அவங்க தலைக்கு மேல இருந்து ஒரு அடி தூரம் மேல நம்ம கையை நீட்டி உயர்த்தி அவங்கள சுத்தி ஒரு காப்பு போடணும். இந்த சுத்தி போடுவாங்க இல்லைங்களா, பாத்திருக்கீங்களா? உட்கார வச்சு உப்ப வச்சு, அதே ஒரு பெரிய அருள் காப்பு தான். அதே ஒரு காப்பு தான். சரிதானா? நம்ம நம்ம மேல இருக்கிற கண்ணடி, சரியா, சொல்லடி, சொல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஒருத்தவங்க பார்த்தாவே அவ்வளவு பவர் இருக்கு. சரியா? நல்லா இருக்கிறானேன்னு நினைச்சிட்டாங்கனாலே, அன்னைக்கு ஒருத்தவங்களை கூட திருப்பூர் நிகழ்ச்சியில பாக்குறப்ப அந்த ஃபேமிலியில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். அந்த பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கா, பட் அவளுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ், உடம்புல சில பிரச்சனைகள். என்ன காரணம்னா அந்த கண்ணு படுறது. சரிதாங்களா? இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட கண்ணு வச்சிருவாங்களாட்டு இருக்கு. ஒரு கல்யாணம் ஆனா கண்ணு வச்சிடுறாங்க. புரியுதாங்க? ஒரு வீட்டை கட்டிட்டா கண்ணு வைக்கிறாங்க. ஒரு நகை நட்டு வாங்கிட்டா கண்ணு வச்சுக்கிறாங்க. சந்தோஷமா சிரிச்சு பேசினா கண்ணு வச்சிடறாங்க. அப்ப எதுக்கு எதுக்கு தான் மக்கள் கண்ணு வைக்கிறனே இல்லை. உடம்பு நல்லா இருந்தா கண்ணு வச்சிடுறாங்க. ஆஸ்பத்திரியே போறது இல்லைன்னா அவ்வளவுதான் நிறைய பேருக்கு. இதை குறைய சொல்லல, பட் இப்படி இருக்குது சமுதாயம்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம செருப்பு கட்டி வச்சிருக்கிறோம், பேய் மாதிரி வச்சிருக்கிறோம், முன்னாடி அந்த அரக்கன் மாதிரியே உருவமெல்லாம் வச்சிருக்குன்னா அதை பத்தின ஒரு நெகட்டிவ் அப்ரோச் நமக்கு வந்துடணும். நிறைய பேர் வீட்டை பார்த்தீங்கன்னா சொட்டையை விட்டு வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது ஒரு கண்ணா போயிடும் அப்படின்னு. அதெல்லாம் இனி உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? மொத்தமா உங்களோட லைஃபுக்கு டோட்டலா அந்த அருள் காப்பு நீங்க திரும்ப 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 போட்டே வந்தீங்கன்னா, சரிங்களா, அந்த டிவைன் ப்ரொடக்ஷன் எப்பவுமே உங்க கூட இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். மகரிஷி உங்களுக்கு முன்னாடி நின்று கைகளை மேல உயர்த்தி நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க தலையை சுற்றி அப்படியே ஒரு 3 முறை அழுக்காப்பு கொடுத்து அந்த எனர்ஜி அவர் கையில இருந்து உங்களை சுற்றி அப்படியே பரவி உங்களை சுற்றி அப்படியே கவர் ஆகி உங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து 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 செஞ்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எல்லா ப்ராப்ளம்னு ஒரே வார்த்தையே சொல்லிட்டேன். உங்க குழந்தை படிக்கிறது இல்லையா, நல்லா அருள்கா போட்டு நல்லா வாழ்த்துங்க, அவன் ரூட்டே மாறக்க ஆரம்பிச்சிடும். தவறான வழியில போறாங்களா, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா, நல்லா அருள்காப்பு போட்டு நல்லா வாழ்த்திட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் அவங்கள இன்னர்ல இருந்து நிகழும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே, வெளியிலிருந்து ஒருத்தரோட மாற்றத்தை ஏற்படுத்துறதுங்கிறது குதிரை கொம்பு, வாய்ப்பே இல்லை. சரிதானுங்களா? ஆனா உள்ள இருந்து ஒருத்தருக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துறது மிக மிக எளிமை.
நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்றேன். அப்ப உள்ளிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தினா நீங்க பேசக்கூடாது. நீங்க எண்ணத்தாலேயே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். சரிங்களா? அந்த அளவுக்கு அருள் காப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம். நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லா பிரச்சனை துன்பங்கள்ல இருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரு காப்பு மந்திரம். அது எந்த அளவுக்கு ஆழமா நீங்க பயன்படுத்த முடியுமோ நீங்களும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று கூறி, டைம் ஆயிடுச்சா? மணி சரியா 1:30 என்று கூறி இன்றைய தெய்வீக சிந்தனை நாம் நிறைவு செய்வோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவுடைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா மிக்க நன்றி.